பேர் டாக்டர் பெரி. ஸோ இங்கே நம்மளுடைய மிஸ் இந்தியா 60th காம்படிஷனோட ஃபெமினா மிஸ் இந்தியா தமிழ்நாடு 2024ஓட வின்னர் நம்ம பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க பேர் மலினா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ரெஸ் மீட் நாங்கள் இருந்தது. ஸோ இந்த ப்ரெஸ் மீட் மூலிமா மலினாவுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஸோ மலினாவுடைய அவங்களுடைய பர்பஸ், அவங்களுடைய நாலேஜ் இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். நன்றி. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கணேஷ். நான் மோகன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு என்ஜிஓலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் எதுக்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கன் டொனேஷனை ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான விழிப்புணர்வு நிறைய மக்களுக்கு கிட்ட ஏற்படுத்திட்டு வரோம். எங்களுக்கு வந்து மலைனா மேம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட நல்லெண்ணத்தால் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஆர்கன் டொனேஷனை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு அவங்க வந்து யாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. வணக்கம், என் பேர் மலீனா அண்ட் நான் ஃபெமினா மிஸ் இந்தியா தமிழ்நாடு 2024ஓட வினர். நான் தமிழ்நாடுவை ஆன் இந்தியா லெவல் ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன் இந்த 60th எடிஷன் ஆஃப் ஃபெமினா மிஸ் இந்தியா. அண்ட் மிஸ் இந்தியாவோட வினர் பார்த்தீங்கன்னா மிஸ் வேர்ல்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக ஐ ஆஸ்க் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட், டு மீ all your blessings to win the Miss India competition. Okay. நான் மெக்கானிக்கல் நான் ஆக்சுவலி படித்தது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பட் இப்போ நான் கரண்ட்டாக மாடல் அண்ட் அன் ஆக்ட்ரஸ் இன் சவுத் இண்டியன் சினிமா. மூவிஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 மூவிஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மூவி பேர் வந்து அஸ்வின்ஸ், அடுத்த மூவி வந்து மறக்கமா நெஞ்சம். ஆனால் இப்போ வந்து என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக பேஜெண்ட்டில் இருக்குது. பிகாஸ் நான் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் டு டூ மை பெஸ்ட் அண்ட் ரெப்ரசென்ட் தமிழ்நாடு அட் த பெஸ்ட். சார் ஆசை நிறைய ஹீரோஸ் கூட இருக்கு நடிக்கிறது. பட் மோர் தென் சூஸிங் ஒரு ஹீரோ, நான் வந்து ஒரு ரைட் ப்ராஜெக்ட், ஐ எம் லுக்கிங் ஃபார் த ரைட் ப்ராஜெக்ட். நான் வந்து ஒரு குட் ஆக்டிங் சான்ஸ், ஒரு குட் ஸ்பேஸ் ஆன் த ஸ்க்ரீன் எதிர்பார்க்குறேன் சார். ஸோ ஹீரோயின் எஸ் எனக்கு ஆசை இருக்குதா, பட் மோர் தென் ஹீரோயின் வந்து எனக்கு ஒரு குட் ஸ்பேஸ் ஆன் த ஸ்க்ரீன், இம்பார்ட்டன்ட் கேரக்டர், அண்ட் அதுதான் நான் ஆசைப்படுறேன். பார்த்தேன் சார், சூப்பராக இருந்துச்சு. படம் வந்து விஜய் சாரோட படம் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் நான். பட் லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, நான் பர்சனலாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எதுவுமே போக மாட்டேன், கொஞ்சம் கஷ்டம். பட் நான் சண்டே அந்த மாதிரி நான் கண்டிப்பாக போயிட்டேன். சண்டே நைட் ஷோ அதுதான் நான் ஜெனரலாக போவேன் சார். ஐ திங்க் சாரோட டிசிஷன் வந்து கரெக்ட் டிசிஷன் தான். பிகாஸ் ரொம்ப நாளாக வந்து வி ஹாவ் சர்டன் பார்ட்டிஸ், அவங்க வந்து ரொம்ப நாளில் நல்லா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபார் இப்போ வர ஜென்ரேஷனுக்கு, ஃபார் யங் மைண்ட்ஸ், வி நீட் ஒரு யங் லீடர். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் சார் டஸ் ஜஸ்டிஸ் டு இட். அண்ட் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் யார் லீடர் யார் இல்லை, அந்த லீடர் என்ன பண்ணுறாங்க தான் முக்கியம். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த பெஸ்ட் ஃப்ரம் விஜய் சார். எஸ் சார். ஸோ என்னோட என்ஜிஓ பேர் வந்து ஷேர் லைஃப் ஃபவுண்டேஷன். அண்ட் த்ரூ ஷேர் லைஃப் ஃபவுண்டேஷன் என்னுடைய எய்ம் வந்து டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் ஆன் ஆர்கன் டொனேஷன். இப்போ ஆர்கன் டொனேஷன் நம்ம கண்ட்ரியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் எவ்ரி டே, ஈச் டே 7 பேர், அபவுட் 7 people வந்து they die, இறக்கப்படுறாங்க பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட். ஓகேங்களா? ஆனால் வந்து நம்ம இவ்வளோ பேர் இருக்கோமே, இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு, அப்படி இருந்து கூட ஏன் நம்ம வந்து அந்த மாதிரி விடணும்? பிகாஸ் we can help them. நம்மளால அவங்களுக்கு வந்து திருப்பி ஒரு லைஃப், திருப்பி ஒரு சான்ஸ் கொடுக்க முடியும். ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த நாலேஜ் இல்லை, பீப்புள் கிட்ட நாலேஜ் இல்லை. ஸோ என்னோட ஃபவுண்டேஷன், த்ரூ மை ஃபவுண்டேஷன் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் மோகன் ஃபவுண்டேஷன், எங்களுடைய எய்ம் வந்து டு டீச் பீப்புள் அபவுட் இட். மோகன் ஃபவுண்டேஷன் இன்னும் நிறைய டீப்பாக பண்ணுறாங்க. பட் என்னோட சோல் பர்பஸ் இஸ் டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அண்ட் மேக் பீப்புள் அவேர் ஆன் ஆர்கன் டொனேஷன். சுகமாக இருக்கு.
சோகமா இருக்கு. ஏன்னா வந்து எல்லாருக்கும் கனவு இருக்கும். ஓகே விஜய் சாரோட நடிக்கணும் அப்படின்னு கனவு இருக்கும். பட் ஓகே அது வந்து ஏதாச்சும் நல்லதுக்கு தான் அவர் வந்து அரசியல் பண்ண போறாரு. ஸோ நம்ம நாட்டுக்கு நல்லதா நடந்தா ஐ வில் அக்செப்ட் தட். நீங்க அவர் வந்துட்டாரு. இது மாதிரி அவர் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த என்ஜிஓ அவர் கூட சேர்ந்து ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்பு அவர்கிட்ட எப்படி இருக்கு? கண்டிப்பா சார். அது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா வந்து அவருக்கு இருக்கிற ரீச் அது வந்து எங்களோட மல்டிப்ளை ஆனா இந்த ஒரு நல்ல காஸ் இந்த நல்ல காஸ் பத்தி அவர் பேசிட்டாருன்னா எல்லாரும் கண்டிப்பா கேட்பாங்க. பிகாஸ் அவருக்கு இருக்கிற பவர் அந்த மாதிரி ஒரு இருக்கிற பவர். ஸோ அவருக்கு அவரும் இந்த காசை சப்போர்ட் பண்ணா ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.